பேலியாளின் மகன். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஒரு சிலர் தங்களுக்கும் கேடு விளைவிப்பார்கள், மற்றவர்களுக்கும் கேடு செய்வார்கள். மற்றவர்கள் மீது அவதூறு வார்த்தைகளை பேசுவார்கள். பிறரை பற்றி கோள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தீய குணம் உள்ளவர்கள். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். கோள் சொல்லுகிற துன்மார்க்கர் பேலியாளின் மக்கள். இவர்கள் மாறுபாடுள்ளவர்கள், சண்டையை கிளப்பி விடுகிறவர்கள், பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுகிறவர்கள். சண்டையை கிளப்பி விடுவது சாதாரணமான காரியம் அல்ல. இதை கஷ்டப்பட்டுத்தான் செய்ய வேண்டும். மற்றவர்களை பற்றி கோள் சொல்வதற்கும் பிறர் மீது அவதூறு சொல்லுவதற்கும் தேவைப்படும் செய்திகளை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் இவர்கள் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாய் செயல்படுவார்கள். பிறர் மீது அவதூறு பேசுவதற்கு செய்திகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் தாங்களாகவே ஒரு செய்தியை யோசித்து சொல்லிவிடுவார்கள். இவர்கள் மற்றவர்களை பற்றி எப்போதும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இரகசியமான காரியங்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிப்பார்கள். அவர்களுடைய கடந்த கால ஜீவியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார்கள். அவதூறு பண்ணுகிறவர்கள் மற்றவர்களை நம்ப மாட்டார்கள். அவர்களை பற்றி சந்தேக பார்வையோடு பார்ப்பார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் நல்ல சுபாவங்களும் இருக்கும், தீய சுபாவங்களும் இருக்கும். பேலியாளின் மக்களுக்கு மற்றவர்களுடைய நல்ல சுபாவம் அவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. பிறருடைய தீய சுபாவங்களும் தப்பிதங்களும் அவர்களுக்கு பெரியதாக தெரியும். இவர்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்கும் முன்பாகவே அவர்களை தீயவர்கள் என்று தீர்மானம் பண்ணிவிடுவார்கள். தாங்கள் தீர்மானித்ததற்கு ஆதரவாக அவர்களுடைய பேச்சுக்களையும் செய்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் வியாக்கியானம் பண்ணுவார்கள். இவர்களுடைய உதடுகளில் எரிகிற அக்கினி போன்றது இருக்கிறது. இவர்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறரை சுட்டெரிக்கும், பிறருடைய நற்பெயரை சேதப்படுத்தும். துன்மார்க்கனுடைய இருதயத்தில் அன்பு இருக்காது. இவன் மற்றவர்கள் மீது பிரியமாய் இருக்க மாட்டான். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். இவனுடைய இருதயத்தில் அன்புக்கு பதிலாக மாறுபாடும் கோள் சொல்லுகிற சுபாவமும் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தங்களை மாத்திரமே சிநேகிப்பார்கள், பிறரை சிநேகிக்க மாட்டார்கள். பிறர் மீது கோள் சொல்லுகிறவர்கள் தற்பெருமை உள்ளவர்களாக இருப்பார்கள். தாங்கள் செய்வது எல்லாமே இவர்களுடைய பார்வைக்கு நல்லவையாக தெரியும். மற்றவர்கள் எதை செய்தாலும் அது இவர்களுடைய பார்வைக்கு தப்பிதமாகவே தெரியும். மற்றவர்கள் நன்றாயிருந்தால் அது இவர்களுக்கு பிடிக்காது. அவர்களுடைய காலை வாரிவிடுவதற்கு வழிகளை யோசிப்பார்கள். அவர்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுக்களையும் அவதூறான வார்த்தைகளையும் பேசி அவர்களை அவமானப்படுத்துவார்கள். மற்றவர்கள் சிநேகிதராக இருந்தால் அதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இவர்களும் யாருக்கும் சிநேகிதராக இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் சிநேகிதராய் இருப்பதையும் விரும்ப மாட்டார்கள். அவர்களை பற்றி கோள் சொல்லி பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுவார்கள். இவர்களுடைய இருதயத்தில் மாறுபாடான சுபாவம் இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய தீய யோசனைகளினாலும் தீய வார்த்தைகளினாலும் பிரான சிநேகிதருக்கு நடுவே சண்டையை கிளப்பிவிட்டு விடுவார்கள். மாறுபாடு உள்ளவர்களின் பேச்சுக்களும் மாறுபாடு உள்ளதாய் இருக்கும். இவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்ய தெரியாது. பிரிந்திருப்பவர்களை ஒன்று சேர்க்க தெரியாது. ஒன்றாய் இருப்பவர்களை பிரிக்க தெரியும். பிறருக்கு தீங்கு செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுவார்கள். தீமையான காரியங்களை செய்கிறவர்கள் பிசாசின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிசாசுகளின் சார்பாக தாங்களே தீய காரியங்களை செய்து விடுகிறார்கள். இவர்கள் பிசாசின் பிள்ளைகள், பிசாசின் கிரியைகளை செய்கிறவர்கள், சண்டையை கிளப்பிவிட்டவர்கள். அம்மோனின் பிரபுக்கள் சீபா, கல்தேயர், ஏரோதியாள்.